ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானதி மெக்கானிக் ஷாப்புக்கு வராங்க. கடையெல்லாம் மூடிட்டு வராங்க. டயர்டாக உட்காடுறாங்க. என்ன பண்ணுற அப்படின்றாங்க. சொல்லுடி, இதான் லாஸ்ட்டு, கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிச்சிடுறேன் அப்படின்றாங்க. அப்படியே பேசிக்கினே இருக்கிறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது தப்பா, அவசரப்பட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்டி அப்படி கேட்குற அப்படின்ட்டு பாண்டி சொல்கிறாரு. இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாரு, காலேஜ் முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக ஊர் சுற்றின்னு ஜாலியாக இருக்காங்க. நான் தான் வீம்புக்குன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது எப்படின்னு யோசனை பண்ணுக்கிறேன். அதாவது நகையும் வச்சுருக்கோம், அதையும் மூக்கணும், மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாண்டி சொல்கிறாரு, எதுனா என்ன செய்யுதுன்னு தெரியல, லாபம் வருமா என்னான்னு ஒன்றுமே புரியல பாண்டி எனக்கு அப்படின்றாங்க. இங்கே பார்வானதி, நான் கூட தான் 3 லட்சம் செலவு பண்ணி இந்த அக்ரிமெண்ட் போட்டு 3 லட்சம் கொடுத்து நான் இந்த கடையை எடுத்தேன். இன்னும் நான் லாபத்தை பார்க்கல, தெரியுமா உனக்கு? என்ன சொல்கிறேன்? ஆமாம், அவ்வளோ சீக்கிரம்லாம் லாபம் பார்க்க முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருமோ அவ்வளோதான் வரும். ஒரு நாளைக்கு நிறைய வரும், ஒரு நாளைக்கு கம்மியாக வரும். கொஞ்ச நாள் ஆகணும், அதுக்குன்னு நம்ம மனசை தளரக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி சரி, இங்கே உட்காரு, ஏதாவது நான் வாங்கினட்டோம்னா. வேண்டாம், ரொம்ப பசிக்குது. சரி, இன்னும் இரு, நான் அந்த ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம் தான், வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் வெளியே போய் ஒன்றாவே சாப்பிட்லாம், பரோட்டா சாப்பிட்லாமா? ஓகே, ரொம்ப தான் பசிக்குது, சரி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க கடையை மூடிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயனார் வீடு காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் பல்லம் உட்காந்து செல்லு பார்த்துன்னு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகிறேன் அப்படி இப்படின்னு. அப்போ சோழனை கிண்டல் பண்ணின்னு, பாண்டி கிண்டல் பண்ணின்னு, நான் சைலன்ஸ் வச்ச காரில் ஜீப்லலாம் போவேன் அப்படின்ட்டு, கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் அப்படின்னு அப்படியே சோஷியலாக இவங்க 3 பேரும் அப்படியே பேசினே இருக்காங்க. பேசினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடேசன் உள்ளே வருவார். உள்ளே வந்தோடனே சோழன் எழுந்து போய், நிலாங்க பாட்டு என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்ல போகிறேன்? நான் எதுவும் சொல்லியே அப்படின்வார். நீங்கள் என்ன சொன்னீங்க நிலா அவங்க அப்பாக்கிட்ட? நிலாவுக்கு உங்களுக்கும் சண்டை, நானும் என் மருமகளை பேசுறதில்ல, டிவி வாங்குறேன்னு பணம் சேர்த்து வச்சுன்னு போனாங்க, அந்த நேரத்தில் கடங்காரன் வந்தான், கடங்காரனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு. அப்படியா சொன்னேன்? அப்படியா, சரி இருக்கட்டும் வச்சுக்கோ. ஆமாம் சொல்லியிருப்பேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் யாருன்னா சொல்லலாமா? வீட்டில் நடக்குது எதுக்கு சொல்லணும்? ஓ சரி, இனிமேல் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் ஒன்று சொல்லிவிடுங்க, நான் சொல்லிக்கிறேன், ஓகே அப்படின்ட்டு நடேசன் சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நம்ம அப்பா கிட்ட இவர் கேட்டார் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சோழன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே பல்லம் இவர் முதல்ல வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடணும், இவர் வீட்டை விட்டு போனால் தான் நிம்மதியாக இருக்கும். டே பல்லவா, அந்த மாதிரிலாம் சொல்லாதரா, அப்பா ஆடாது அப்படின்ட்டு பேசுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிலா சாப்பாடு எடுத்துன்னு நடேசன் கொடுப்பாங்க. நடேசன் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுக்கினே, என்னம்மா இதெல்லாம் சொல்ல போறியா அப்படின்னுவார். உடனே கம்முன்னு தான் இருப்பாங்க. சாப்பிடுங்க அப்படின்ட்டு நிலாவும் கம்முன்னு இருப்பார். அவர் பாட்டு தான் பேசின்னு இருப்பார். சரின்னு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. நிலா அங்கே பார்த்தீங்கன்னா சோழன் உட்காருவார். அப்பா ஏதாவது உங்களை வண்டியில், அப்பா கூட்டிகிட்டு போனீங்களே, வண்டியில் போகும்போது ஏதாவது கேட்டாரா அப்பா அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். உடனே இல்லை சோழன் சொல்லுங்கள், ஏதாவது சொன்னாருன்னா. அதெல்லாம் எதுவும் சொல்ல நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட நான் பார்த்துக்குறேன். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாகுது, நான் தூங்குறேன், நீங்களும் எதையும் யோசிக்காமல் ரொம்ப நேரம் செல்லு நோண்டாமல் சட்டுன்னு படுங்க அப்படின்னாங்க. சரி சரி படுக்கிறேன், நீ படுத்துக்க அப்படின்னோடனே நிலா படுத்துருவாங்க. இங்கே சோழன் ரொம்ப நேரம் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். நிலா அவங்க அப்பா பேசுவார் இல்லையா, நீங்கள் தண்ணி கொடுத்துன்னு வந்துடுங்க, ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட உங்கள் வீட்டில் இவ்வளோ போராட்டமாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் இப்போ போய் பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே ஒரு சின்ன சாதாரண வீட்டில் கூட ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் பாருங்கள் எதுவுமே இல்லை, அது கூட என் பொண்ணு போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை அப்படியே சோழன் அப்படியே நினச்சி பார்ப்பாரு. இங்கே பார்த்திங்கன்னா நிலா தூங்கிடுவாங்க. சரின்ட்டு என்ன பண்ணுவார், டென்ஷனில் சரி அப்படியே வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு சோழன் அந்த வண்டி மேலே சாஞ்சிக்கிட்டே யோசனை பண்ணிருப்பார். யோசனை பண்ணிவிட்டு சரி ஃபோன் எடுத்து
நிலா அவங்க அப்பா கால் பண்ணுவார். நிலா அவங்க அப்பா டிரைவிங் பண்ணினே இருப்பார். ஊருக்கு போயிட்டீங்களா அப்படின்னா, போயிட்டே இருக்கிறேன்ப்பா அப்படின்வாங்க. இல்லை, நான் சோழன் பேசுகிறேன். நான் தெரியுதுப்பா, சொல்லுப்பா. இல்லை, நீங்கள் சொன்னது யோசித்தேன். அதான் நிலாவை வந்து தனி கொடுத்தணும், வீடு பார்த்து தனியாக ஆகிட்டுன்னு போயிடலான் இருக்கேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மாதிரி வீடு பார்த்துட்டு தனியாக போயிட்டு அங்கே சாமானெல்லாம் வாங்கி, தேவையான சாமானெல்லாம் வாங்கி போட்டு நிலாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். யார் நீயா? நீ தனி வீடு பார்த்துட்டு எல்லா பொருளும் வாங்கி போட போறியா? ஒரே சிரிப்பாக இருக்குது நீ சொல்கிறது, ஜோக்காக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கிண்டலாக சிரிப்பார். உடனே சோழனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிவிட்டு, சரி நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நார்மலாக பேசிட்டு அப்படியே வச்சுருவாங்க. இங்கே நிலா அவங்க அப்பா பேசுனதை வந்து பாண்டிக்கிட்ட வந்து மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு சோழன் வந்து சொல்லி புலம்புவார். இந்த மாதிரி கம்மன் தனியாக போயிடலான்னு யோசிக்கிறேன்டா அப்படின்னு. நல்ல ஐடியா தான்டா, சரி யோசனை பண்ணி செய்டா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்லுவார். முதல்ல அவங்க வந்து ஒத்துக்கணுமேடா, அவங்க கூட வந்து டூருக்கு வர்றதுக்கே தனியாக வரமாட்டேன் பயந்தாங்க. இப்போ தனி கொடுத்துனதுக்கு முதல்ல அவங்க வர்றாங்களான்னு பாருடா, பார்க்காம எது வேணாலும் செய்யாத அப்படின்வாங்க. இங்கே நிலாங்க பாட்டை நைட்டு பேசுனதை வச்சுட்டு என்ன பண்ணுவார், காலையில் பாண்டியை கூட்டிகிட்டு வீடு பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. வீடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டூலைட் போட்டிருக்கோம். அந்த டூலைட் வீடு இது இருக்குது பாடுறா, வாடா போய் கேட்கலாம். நாங்கள் போய் கேட்டாக்கா அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் 2 பேருக்கா, பேச்சுலருக்கெல்லாம் வீடு இல்லைப்பான்னுவாங்க. இல்லைங்க, எனக்கு நானும் என் ஒய்ஃப் தான் அப்படின்வாங்க. அப்படியா, சரிப்பா, நீ என்ன வேலை செய்கிறேன்னா, நான் கார் டிரைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிரைவருக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாதுப்பா, இது வாடகையே எவ்வளோ தெரியுமா, 15,000 25,000 சொல்லுவார். அவ்வளோலாம் நீ கொடுக்கணும், உன்னாலலாம் அதெல்லாம் அந்த வேலை செஞ்சுன்னு அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் மாதம் மாதம் உங்கள்கிட்ட என்னால் வந்து கத்த முடியாது, உங்களுக்கெல்லாம் வீடு இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. உடனே பாண்டி சொல்லுவார், டேய் ரொம்ப நாளாக அது வீடு இப்படி தாண்டா டூலைட் போர்டு போட்டு தொங்க வச்சுன்னு இருக்கிறான். நான் இந்த பக்கம் தானே போகிறேன் வேலைக்கு, கடைக்கு போகும்போது இந்த பக்கம் தானே போவேன், பார்த்துருக்கேன், வாடா இந்த இல்லைன்னா வேறு வீடு அப்படின்னு வீடு தேடின்னு போவாங்க. இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.